அவனிங்க ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய 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 கையில் ஒரு லெட்டர் ஒன்று வந்துருச்சு. அந்த லெட்டரில் வந்து ஒரு 10-15 ஃபோட்டோஸ். அப்படின்னா ஒரு வாலிப தம்பியும் ஒரு வாலிப தங்கச்சியும் ரொம்ப நெருக்கமாய் எடுத்த ஒரு 15 ஃபோட்டோஸ். அப்போ அந்த அந்த ஃபோட்டோவில் இருக்கிற வாலிப தங்கச்சி வந்து நம்முடைய திருச்சபைக்கு வர்றாங்க. அந்த வாலிப தம்பி யாருன்னு எனக்கு தெரியல. அப்போ வந்து ஒரு 15 ஃபோட்டோ, அதுக்குள்ளே ஒரு லெட்டர். அந்த லெட்டரில் என்ன எழுதியிருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த பொண்ணை உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். இந்த பொண்ணுடைய அம்மா அப்பாட்ட நான் பேசினேன், இந்த பொண்ணுகிட்டையே பேசினேன். ஆனால் ஒரு நாள் என்னை வந்து இந்த பொண்ணு நேசிச்சுட்டு இன்னைக்கு நான் வேண்டான்னு சொல்கிறா. அதனால கடைசியாக உங்கள்கிட்ட நான் வந்திருக்கிறேன். நீங்கள் தான் இவ்வளோ நெருக்கமாக நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துருக்குறோம். கண்டிப்பாக நீங்கள் பேசி எனக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அந்த லெட்டரில் எழுதி கீழே வந்து அவனுடைய ஃபோன் நம்பரை எழுதி என்னை தொடர்பு கொள்ளணும்னு நினச்சா இந்த நம்பருக்கு நீங்கள் எனக்கு தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே இந்த பிள்ளையினுடைய வீட்டில் போய் பேசின உடனே அந்த பிள்ளை சொல்கிறா, பாஸ்டர், ஐயோ அவன் ரொம்ப சைக்கோ மாதிரி, இப்போ நான் தெரியாமல் அந்த பையன்கிட்ட பேசிட்டேன். அவன் இப்போ வந்து நாங்கள் எங்கெங்கே போய் ஃபோட்டோ எடுத்தோமோ எல்லா ஃபோட்டோவும் வச்சுட்டு என்னை ரொம்ப மிரட்டுறான். தற்கொலையை தவிர வேறு வழியே எனக்கு தெரியல அப்படின்னு ரொம்ப அழுகிறாங்க. சரி ஒன்றும் இல்லை நான் பேசி பார்க்குறேன், கண்டிப்பாக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே சாய்பாபா கோயிலில் இருக்கிற அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அந்த தம்பியை வர சொல்லியிருந்தேன். சரிப்பா, நான் உன்னை தனியாக மீட் பண்ணி பேச விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 1.5 மணி நேரம் அவனோட பேசினேன். பேசும்போது அவன் ஏட்டிக்கு பூட்டியாக பேசுகிறான். உங்களுக்கு என்ன தெரியும் சார் அப்படின்னா, அந்த பொண்ணை விட்டுருன்னு சொன்னால் அவனுக்கு பயங்கரமான கோபம் வருது. அப்படின்னா கொல்ற அளவுக்கு கோபம் வருது. அப்படியே விக்ரஸ் ஆயிடுறான். அப்படியே அந்த டேபிள் எல்லாம் இப்படி பிடிக்கிறான். எனக்கே ரொம்ப பயமாயிருச்சு, என்ன இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு, சரி உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணால் உங்கள் அப்பா ஃபோன் பண்ணி, ஃபாதர் அவனை என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரில, ஆனால் அவனை கல்யாணம் பண்ணிச்சுன்னா அந்த பொண்ணு செத்துரும், அவன் அவ்வளோ மோசமானவன், என் பையனே நான் இப்படி சொல்கிறேன்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. துக்கத்தோடு வீட்டுக்கு வந்தேன். அந்த பிள்ளையை பார்த்து சொன்னேன், அம்மா என்னால் அந்த பையன்கிட்ட பேச முடியல, யாராலையுமே அந்த பையன்கிட்ட பேச முடியாது, ஆனால் எனக்கு தெரியும் உனக்காக ஆண்டவர் வழக்காடுவார், உனக்காக ஆண்டவர் நியாயம் செய்வார், உன் பட்சத்தில் ஆண்டவர் இருப்பார், நீ ஆண்டவரை உறுதியாக பிடிச்சிக்கோ அப்படின்னு சொன்ன உடனே சரி பாஸ்டர்னு கண்ணீரோட அண்டையிலிருந்து 21 நாள் அந்த பிள்ளை வந்து உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறான். அந்த 21 டேஸ் ஜெபம் முடிகிறதுக்குள்ள அந்த பையனுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கிறாரு. அவர் இந்த பையனுடைய பயோடேட்டா எல்லாம் கேட்டு வாங்கி, நீ கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி திடீர்னு அவனுக்கு எல்லா வேலையும் ரெடி பண்ணி வெளிநாட்டுக்கு கிளம்பிட்டான். அவ்வளோதான். அந்த 21 டேஸ் முடிகிறதுக்குள்ள அந்த பையன் வெளிநாட்டுக்கு போயிட்டான். இந்த பிள்ளை திருப்தியாகி இன்றைக்கி நல்ல ஒரு இடத்துல கர்த்தர் திருமணம் பண்ணி வச்சு சந்தோஷமாக அவங்க குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் வெற்றியாய் ரன் பண்ண கர்த்தர் உதவி செய்தார். நான் நம்புகிறேன், என் தேவனால் ஆகாதது என்று ஒன்றும் இல்லை. எவ்வளோ பெரிய கடினமான இருதயமானாலும் என் ஆண்டவர் திறக்க வேண்டும் என்று நினைத்தால் கர்த்தர் திறக்க பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அவரிடத்தில் வருகிற ஒருவரையும் வெறுமே திரும்புவதே இல்லை. நம்ம வேற